காஜன் பொட்டேட்டோஸ் சாப்பிட்றதுக்கு பார்பிக்யூ நேஷன் தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. வீட்டிலே சிம்பிளாக ஈஸியாக சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணிடலாம். அதுக்கு நான் சொல்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மைனேஸுமே ஹோம்மேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பேபி பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பொரிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க. இது 2 விசில் விட்டு எடுத்து தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு அந்த பொட்டேட்டோஸை ஃபுல்லாக மேஷர் வச்சு கொஞ்சம் அழுத்தி மேஷ் பண்ணி வச்சுருங்க. நான் இப்போ பண்ணியிருக்க ப்ராசஸில் இந்த மாதிரி பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு டிப் வச்சு அதில் நம்ம முக்கி அதை பொரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபுல்லாக விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம ஏற்கனவே அழுத்தி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டேட்டோஸ் ஃபுல்லாக, அந்த மாதிரி இதை ஃபுல்லாக இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மொறுன்னு பொட்டேட்டோஸ் அந்த கார்ன்ஃப்ளவர் மைதாவில் பொரிச்சதுக்கு அதுக்கு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். இதை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை இது என்ன ரெசிபி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குன்னுலாம் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. பிள்ளைங்க ஒரு தடவை நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப கேட்பாங்க. கண்டிப்பாக இது பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள். எங்கள் வீட்டிலலாம் சுத்தமாக பத்தலை. இது சூடாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா பொரிச்சு எடுத்து இதை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக அசம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சூப்பரான ஒரு மைனேஸ் ஹோம்மேடாக நான் அந்த ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எக்லெஸ் மைனேஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பாட் வச்சுருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச மைனேஸ் தான் வச்சுருக்கேன். அந்த மைனேஸோடு நான் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோஸை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் கார்னிஷிங்காக கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷ் பண்ணணும். இதை ஃபுல்லாக நமக்கு எடுத்து மொத்தமாக வச்சு எத்தனை பொட்டேட்டோஸ் நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மைனேஸை மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். கிறிஸ்பியாக அவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக இருந்துச்சு. அந்த பொரிச்சதுக்கப்புறமா பொட்டேட்டோஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மைனேஸோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை என்னடா இது எல்லா ரெசிபியும் இப்படி தான் சொல்லுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட டேஸ்ட்டு. ஏன்னா இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபுல்லாக மைனேஸ் இதில் ஃபுல்லாக ட்ரிசில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா மல்லித்தலையும் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுட்ரு அதை கொஞ்சம் ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு என்ன வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட்டகாசமான ஒரு சுவையான பார்பிக்யூ நேஷன் காஜன் பொட்டேட்டோஸ் வீட்டிலே நம்ம சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அப்படி தேனமிதமாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் பொய் சொல்லலை, டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா என்னோட